அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசியில் ஒன்றான ரிஷப ராசிக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அதிர்ஷ்டம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராகு கேது கிரகம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோன்னா மே மாதம் 18ஆம் தேதியும் நிகழ இருக்கு. ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியால் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். பலவித நன்மைகளையும் அவர்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் சில சவால்களை கொடுத்தாலும் ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில், அதாவது உங்களுடைய பல தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க. தொழிலில் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குங்க. அத்துடன் தங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பெரிய முதலீடுகளில் ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் கிடைக்க வேண்டிய உயர்வுகள் தடையின்றி கிடைக்குங்க. பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே மறைந்துவிடும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ அதனால் கடன்களும் உண்டாகலாம். அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு அனுகூலமாகவே செயல்படுவாங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. பல பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமுடன் செயல்படுவது, உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகத்தான் செய்யும். முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து நடப்பது நல்லது. உற்றார் உறவினர்கள் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. சுபகாரியங்களில் தாமத நிலை உண்டாகலாம். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவது, பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்குள்ள வம்பு விளக்குகளில் சற்று சாதகமான நிலைகள் உண்டாகலாம். முடிந்த வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளால் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். அரசு வழியில் சிறு சிறு நெருக்கடிகளும் உண்டாக பெறலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கவனமுடன் இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் நெருக்கடிகள் அதிகரிக்கும் காலம் அப்படிங்கிறதுனால தங்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க. வீண் பழி சொற்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் பலருக்கும் உண்டாகும். எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளை கண்முன்னேயே பிறர் தட்டி செல்வாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு தாமதமாக தாங்க கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக வேலை பளு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயம்
விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது 2வது வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம், உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்தியக்கூறும் ஏற்பட போகிறது. தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும். இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலம் முதல், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக, வருமான ரீதியாக, தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். இருந்தாலும் எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதையும் நீங்க சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா பெரிய லாபம் கிடைக்க பெறுவீங்க. நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும். அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்கிறது, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால் உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வருமான வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா இனிமேல் இடிவிழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் 10வது இடத்துல அமரப்போகிறாங்க. அதனால் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்க பாருங்க. செவ்வாய் வக்ரமாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலையும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சில நேரங்களில் இந்த காலம் அப்படிங்கிறது நிதி நிலைமையை கொஞ்சம் மோசமாக்க செய்யும். அன்றாட செலவுக்கு கூட சில பேர் கடன் வாங்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நிதி பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வருவாயை தரும். இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதை சமாளிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நிதி சிக்கலில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தி செல்வதில் சிரமம் இருக்கத்தான் செய்யும். இறைவன் மீது பாரத்தை போட்டு விடுங்க. இருக்கக்கூடிய வேலையை கெட்டியாக பிடிச்சு கொள்ளுங்க. யார் மனதும் புண்படும்படி பேச வேண்டாங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையுமே சிக்கல்கள் உங்களுக்கு உருவாக செய்யும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டாலும் கொஞ்சம் சிரமத்தை சந்தித்தாலும் சில சுபகிரகங்களின் அனுக்கிரகத்தால் சமாளித்து மீண்டும் வெளிவந்து விடுவீங்க.
வீட்டில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். புரியாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகளும் சற்று சரியாகவும் ஆரம்பிக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் கொஞ்சம் அமைதி காக்க பாருங்க. மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம். தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ஜெயித்து விட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தவறாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். எதிலும் நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க.